வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்போம். ஆஷாட நவராத்திரி 3வது நாள் நான் செய்யக்கூடிய பூஜையை தான் எங்கள் வீட்டில் நான் எவ்வளோ சிம்பிளாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு அம்மனுக்கு என்ன பண்ண முடியுமோ அது செஞ்சு வழிபட்ட பூஜையை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆஷாட நவராத்திரி அப்படின்னாவே வாராகி அம்மனுக்கு ரொம்ப உகந்தது. லலிதாம்பிகையோட படைத்தளபதியாக இருந்தவங்க தான் வாராகி அம்மன். அம்மனை நம்ம வழிபடும் போது நமக்குள்ளே ஏற்பட மாற்றங்கள், நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுற மாற்றங்கள், இது எல்லாம் நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. அவ்வளோ சூப்பராக எல்லாமே நடக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஆஷாட நவராத்திரியில் வாராகி அம்மனை வழிபடுங்க. நாளைக்கு பஞ்சமி வருது. இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி அவங்க ரொம்ப நல்லா ஏற்றுக்குவாங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணி கண்டிப்பாக அம்மனை வழிபாடு செய்யுங்க. போன வருஷம் எனக்கு தெரியாது இந்த அளவுக்கு நான் இவங்களை இந்த அளவுக்கு வச்சு கும்பிடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் அம்மா இந்த அளவுக்கு என்னை கும்பிடுற அளவுக்கு என்னை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல சிச்சுவேஷன் வரும். படம் விக்கிரகம் இருக்கவங்க அது வச்சு வழிபடலாம். அப்படி இல்லாதவங்க அகல் விளக்கில் தீபம் வச்சு நீங்கள் வழிபட்டாலும் அவங்க கண்டிப்பாக அதில் எழுந்தருளி உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. குங்கும அர்ச்சனை செய்கிறது இன்னுமே சிறப்பு. ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு 108 தடவை நீங்கள் சொல்லி கூட அந்த அர்ச்சனை பண்ணலாம். மலர்களால் அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சதையாலையும் அர்ச்சனை பண்ணலாம். அம்மனுடைய காயத்ரி மந்திரங்கள், மூல மந்திரங்கள் எல்லாமே கூகுளில் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து பண்ணிக்கலாம். அம்மனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி நாளான நாளைக்கு எல்லாரும் அம்மனை வழிபட்டு அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.